இந்த மாலை ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதித்து தர வேண்டும். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஒருவர் கூட வெறுமையாக திரும்பாதபடிக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலம் நம்மோடு பேச வேண்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த மாலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை தேவன் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தேவனை ஆராதிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிற துதி ஆண்டவரே வாயிலிருந்து வருகிற துதியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. இருதயத்திலிருந்து ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிற துதியாய் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்போ ஆராதனையின் ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு மட்டும் கர்த்தர் நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். பாடல் வேலை, ஆராதனை வேலை ஆண்டவரே, செய்தி வேலை ஆண்டவரே, சாட்சி நேரம் ஆண்டவரே, காணிக்கை பகுதி, சங்கீத பகுதி ஆண்டவரே, இறுதி ஜெபம் எல்லாவற்றிலேயோ ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினாலே எங்கே 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அங்கே வருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து விடுதலையோடு ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் சொல்ற சத்தம் உங்க காதுல கேட்கணும். எது வேடிக்கை பார்க்கும்படியாய் நாம் வரவில்லை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் தேவனை ஆராதித்த தேவ மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி ஆராதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கட்டுகளின் மத்தியில் ஆராதித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் கெபியில ஆராதித்திருக்கிறார்கள். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா ஆண்டவரே. ஏதோ ஒரு பகுதியில் ஆண்டவரே நாங்கள் கட்டப்பட்டிருப்போம் சொன்னா ஆண்டவரே அந்த எல்லா பகுதியிலிருந்து தேவன் ஒரு விடுதலையை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே கட்டுகளோடு திரும்பாதபடிக்கு உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொண்டு கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. விசுவாச குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானம், சுகம் ஆண்டவரே, பாதுகாப்பு ஆண்டவரே, தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாய் விசுவாச குடும்பங்களை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி கூட பின்மாற்றத்திற்கு போக கூடாது ஆண்டவரே. ஒரு விசுவாசி கூட ஆராதனைக்கு வராமல் இருக்கக்கூடாது அப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்குள்ளாரையும் தேவனை தேடுகிறதான உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் சாட்சியுள்ளவர்களாய் நீர் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் சபைக்கு வருகிற விசுவாசிகள் எல்லாரும் ஆண்டவரே சாட்சியுள்ளவர்களாய் நீர் மாற்றும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீதமுள்ள எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். Praise Lord. என்ன சொல்லி
என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டவரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததே உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததையும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனில் சிறந்ததே, நமக்கது இலவசமானதே, தேவ கிருபையே. அதுதான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எங்கள் கிருபையாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எங்கள் கிருபையானதே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை.
காட்டிலும் பெரியது, பரமனின் ஈவினில் சிறந்தது, எனக்கு அது இலவசமானது. தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியது, பரமனின் ஈவினில் சிறந்தது, நமக்கு அது இலவசமானது. தேவ கிருபையே அதுதான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எங்கள் கிருபையானாரே, அதுதான் கிருபை, அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததில் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, என் ஜீவியத்தின் பாடலானதே. யாவரும் கரங்களை தட்டி, அவருடைய கிருபையிலலாம் நம்மளால் வாழ முடியாது. ஆமென். இரண்டாவது பாடலாக பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், உன்னை கூடவே வைத்துக் கொள்வார். ஆமென். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், உன்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன், தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை அந்நாளில் தொட்டு தொட்டு பார்ப்பேன். ஆமென்.
பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன், சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன், சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன். தனன 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 தனன. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் கேட்பேன், ஏங்குகிறேன் தினமும். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமோ, நான் ஏங்குகிறேன் தினமோ. தனன 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 தனன. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தனன 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 தனன. அல்லேலூயா. யாவரும் கரங்களை தட்டி, நம்முடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்முடைய பேச்சு பரலோகம், நம்முடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்முடைய பேச்சு பரலோகம். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே எதற்காய் நம்ம வாழ்கிறோம்? இயேசுக்காய். எதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? இயேசுவை பற்றி நம்ம சொல்லும்படியாய், நம்ம பெற்ற ரட்சிப்பு அநேகருக்கு சொல்லும்படியாய் இந்த பாட்டில் பெர்க்மான் ஐயா உணர்ந்து பாடியிருக்கிறாரு. பரலோகத்துக்கு போனால் நம்ம யார்கிட்ட எல்லாம் நம்ம பாட்டு பாடுவோம், சங்கீதக்காரன்கிட்ட பாட்டு பாடுவோம், தாவீதைகிட்ட போய் பாட்டு பாடுவோம் அப்படின்லாம் உணர்ந்து பாடியிருக்கிறார். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம இயேசுவுக்காய் எழுந்து பிரயாணம் பண்ணுவோம். அநேகரை இயேசுக்குள்ளாய் இழுக்கிற ஒரு கிருபை வரங்களை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வோம். ஆமேன். மீண்டுமா இந்த சரணத்தை பாடுவோம். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட
கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தனன 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 தனன. ஆமென். கொஞ்ச காலம் இயேசுவுக்காய். ஆமென். மூன்றாவது பாடலாக உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உண்மையின்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. யாவரும் உணர்ந்து பாடுவோம். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமே சரணே வரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் நீந்தளித்தேன். பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் நீந்தளித்தேன், தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் நீந்தளித்தேன். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நிதம் நடத்துகின்றீர், நூதன சாலை மேல் சேர்த்திடுவீர். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உன் சமூகம், எனக்களிக்கும் இளைப்பாறுதல், உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னை தேர்ந்தெடுத்தேன். யாவரும் எழுந்து நின்று பாடுவோம்.
என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை மாறுதல். உமது குணம் தடியும் உண்மையா என்னையும் தேடிடுதே. உமது குணம் தடியும் உண்மையா என்னையும் தேடிடுதே. உப்பாத பணிதே என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உன் பாதம் பணிந்து என்னாலும் ஆண்டவரை துதிக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பாதத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா இருக்க கத்தனை கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. மகிழ்ச்சி உண்டு உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னையாளும் தலைவர் நீரே. உம்மை என்று ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே. அரசாளும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே. உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே. உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னையாளும் தலைவர் நீரே. உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னையாளும் தலைவர் நீரே. உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே. அரசாளும் தலைவன் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே. அரசாளும் தலைவன் நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம்
பரம்பரை சொத்தும் நீரே ஆண்டவரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, எனக்குரிய பங்கு நீரே. என்னுடைய பரம்பரை சொத்து நீர் ஆண்டவரே. என்னுடைய சொத்து நீங்க தான் ஆண்டவரே. இந்த உலகம் அல்ல, உலக மனிதர்கள் அல்ல, இந்த அசையா சொத்து அல்ல சுவாமி. என்னுடைய சொத்து நீர் ஒருவரே, என் இயேசு ஒருவரே என்னுடைய சொத்து. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவு பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவு பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தே, ஜீவனே உம்மை பாடுவேன். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆமென். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன். ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கிறது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே,
ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போது நித்திய பேரின்பம் உண்டு. ஆமென் ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே நித்திய பேரின்பம் ஆண்டவரே, என்னை காக்கும் இறைவன் நீர் ஆண்டவரே. என் இதயம் ஒவ்வொரு நாளும் மகிழ்விக்க செய்கிற தேவன், உடைய வார்த்தையினால ஆண்டவரே உடைய இருதயமெல்லாம் களி கூறுகிறது சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை ஆண்டவரே அனுதினமும் எங்களுக்கு நீர் போதிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு போதித்து நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. முடிவு பரியந்தம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வருகை மட்டும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் மட்டும் ஆண்டவரே உம்முடைய ஜீவ மார்க்கத்தினால் எங்களை போதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு தாங்கப்பா, நீர் எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க தான் எங்க சொத்து ஆண்டவரே, பரம்பரை சொத்து என் இயேசு ஒருவரே ஆண்டவரே. அப்பா நாங்கள் யார் கேட்டாலும் ஆண்டவரே என்னுடைய சொத்து என்ன அப்படின்னு கேட்டா எங்க சொத்து இயேசு தான் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வைராகியத்தை எங்களுக்கு தாங்க சாமி. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைபடும்படி ஆட்சேபிக்கிறேன். உடைய வார்த்தை அனுப்புங்க அப்பா, ரேமா எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நின்றவனமாக கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119, பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 749. சங்கீதம் 119 வசனம் 113 முதல் 128 முடிய வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். பூமியுள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறீர், ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். உமது இரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளையும் செம்மையென்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்கு உரிய முக்கியமான அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு செல் லீடர்ஸ் மீட்டிங் ஆனது நடைபெறாது. இந்த இரவு 8 மணிக்கு செல் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறாது. சனிக்கிழமை தோறும் வழக்கம் போல காலை 5:30 மணிக்கு ஆயத்த ஜபமும் பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜபமும் நம் சபையில் வைத்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விசுவாசிகள் இந்த ஜபத்தில் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 10ஆம் தேதி முதல் நம் சபையில் வைத்து 40 நாட்கள் உபவாச ஜபமானது நடைபெற இருக்கிறது. விசுவாசிகள் இந்த 40 நாட்கள் உபவாச ஜபத்தில் உங்களால் எத்தனை நாட்கள் 40 நாட்கள் வர முடியும்னு சொன்னால் 40 நாள் நீங்கள் வந்து இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாத வேத வினா தேர்வு நம் சபையில் வைத்து நடைபெறும். இந்த மாத வேத வினா தேர்விற்கான புஸ்தகம் எஸ்ராவின் புஸ்தகம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரை.
பழைய ஏற்பாட்டில் எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரை படித்து நீங்கள் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரம் நடைபெற்ற வேத வினா தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்றவர்களை உற்சாகப்படுத்த இருக்கிறோம். பெயர்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் முன்பாக வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பரிசுகளை வழங்கும்படி சபை போதகரை அன்புடன் அழைக்கிறோம். கடந்த வாரத்தில் முதல் பரிசு இருவர் பெற்றிருக்கிறார்கள். சகோதரி சுபபிரியா 4வது டிவிஷன், சகோதரி சுபபிரியா 4வது டிவிஷன், சகோதரி மெர்சி 5வது டிவிஷன். முதல் பரிசு 2 பேர் பெற்றிருக்கிறார்கள். இரண்டாம் பரிசு 2 பேர் பெற்றிருக்கிறார்கள். சகோதரி பரிமேலா 1st டிவிஷன், சகோதரி அனிதா 1st டிவிஷன். தேங்க்யூ. நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி அருள்ஜோதி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 1 மாதமாக கழுத்து வலி இருந்தது. மருத்துவரிடம் சென்று பார்த்த பொழுது கழுத்தில் கட்டி இருந்ததாக சொன்னார்கள். சனிக்கிழமை ஜெபத்தில் போதகரமாவிடம் சொல்லி இதை குறித்து ஜெபித்தேன். பின்பு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒன்றுமில்லை, நார்மலாக வர கர்த்தர் உதவி செய்தார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். நான் தறி வேலை செய்து வருகிறேன். நான் வேலை செய்யும் இடத்தில் நான் ஓட்டும் தறி கூலி எனக்கு போதுமானதாக இல்லை. எனக்கு இன்னும் 2 தறி ஓட்ட இடம் தர வேண்டும் என்று சொல்லி நானும் எனது மனைவியும் ஜெபித்தோம். தேவன் ஜெபத்தை கேட்டு இப்பொழுது அற்புதம் செய்து வேலை கொடுத்திருக்கிறார். வேலையை ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி கல்பனா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். எனது கணவருக்கு கடந்த வருடம் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆபரேஷன் நடந்தது. கடந்த வாரத்தில் மறுபடியும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட இந்த சூழ்நிலையில் மருத்துவரின் ஆலோசனைப்படி ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ஆபரேஷன் செய்த இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நார்மலாக ரிசல்ட் வர தேவன் உதவி செய்தார். இதற்காக நான் பொருத்தனை செய்த காணிக்கையையும் செலுத்த தேவன் உதவி செய்தார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதலாய் வந்திருப்பேன் என்று இருப்பீங்களா? இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி நாம் யாவரும் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளர் படிவம் கொடுக்கப்படும். நீங்கள் ஆராதனை முடிந்து போகும் பொழுது உங்கள் ஜெப தேவைகளை அதில் எழுதி நீங்கள் வந்து ஜெபித்து விட்டு கடந்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம். நாம் யாவரும் கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த காணிக்கைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உற்சாகமாய் கொண்டு வந்திருக்கிறதான ஆண்டவரே இந்த காணிக்கை தசம பாகங்களை எல்லாம் நீங்க ஏற்று அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருடைய கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே செய்கிற வேலை ஆசீர்வாதமா இருக்கட்டும், தொழில் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வருமானம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் ஆண்டவரே கர்த்தருக்காக ஊழியத்திற்காக கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா வீணான செலவுகளுக்கு ஆண்டவரே அப்பா, பத்தலான பைகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்தை நீர் விலக்கி காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களையுமாய் கூட உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்,
நேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்தீ. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த சாயங்கால நேரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் உணர்வுள்ள இருதயங்களாய் மாற்றப்படட்டும். இந்த சாயங்கால நேரத்தில் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. வல்லமை உள்ள கரம் எங்களுக்கு நேராய் நீட்டப்படுவதாக எங்களோடு தொடர்ந்து இடைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் 2 மாதங்களை முடித்து 3ஆம் மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய முகங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். இந்த கடந்த வாரத்துக்கான நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வியாழக்கிழமை நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணோம். வியாழன் வெள்ளி சனி எல்லா நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். நேற்று கூட 1ஆம் தேதி இத்தனை பேர் நன்றி சொல்ல வந்தீங்களோ தெரியல. 12 மணி நேரம் ஜெபம் வெள்ளிக்கிழமை வச்சுருந்தோம். ஒரு நாள் அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்துக்கு வர்றதை ஒரு நாள் மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சாயங்கால நேரத்தில் நம்மோடு பேசட்டும். அதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாட இருக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்க. மார்ச்சில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாட எழுந்திருக்கிற இவர்களுக்காக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சாயங்கால நேரத்துக்காய் நன்றி. எழுந்து நிற்கிற இவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்கள் புதிய துவக்கங்களை தேவன் தருவீராக. உடைய குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், சுகம் வழிந்து ஓடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்களை திருமண நாட்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி உங்களை வாழ்த்தலாம். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்கள விஷ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள கை கொடுத்து அவங்கள வாழ்த்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமாய் நாம் வேதத்துக்கு நேராய் நாம் போகலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். இங்கே கர்த்தர் ஆண்டவர் மோசேவோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்களுக்கு இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன். கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் பெரிசியரையும் ஏவுரியையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வாக்குத்தத்தை போல இருக்கிறது. ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை சொல்றாரு. ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனாலும் அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது ஆனாலும் என்று ஆரம்பிக்கிறது. பட் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். ஆண்டவர் தான் அவர் அழைச்சாரு. 430 வருஷம் எகிப்தில் அடிமையாய் கிடக்கிறார்கள். ஆண்டவர் மோசேவை கர்த்தர் எழுப்புகிறார். அவருடைய பார்வோனுக்கு கர்த்தர் எதிர்த்து நின்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை இரண்டாய் பிளக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இவ்வளவு சோகமா அல்லேலூயா சொல்றீங்க? ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் பல காரியங்களை செய்கிறார். அவங்கள எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் கானானுக்கு நேராக அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். ஆனாலும் ஏன் திடீர்னு ஆண்டவர் அவங்களோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் தான் அவங்கள நேசிக்கிறார். இருந்தாலும் நான் அவங்களோட வரமாட்டேன்னு சொல்றாரு. ஏன் திடீர்னு ஆண்டவர் சொல்லணும்? முந்தின அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் மோசேனிடத்தில் சொல்லுகிறார், மோசே நீ மலையின் மேல் ஏறி வா, நான் உன்னோடு பேச வேண்டும். இந்த ஜனங்க எப்படிலாம் வாழணும்னு உனக்கு நான் கட்டளைகளை எழுதி கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி மலையின் மேல் ஏறி போயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மோசே பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே இருக்கிற மனிதன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மோசேவோடு முகமுகமாய் கர்த்தர் பேசினார். அவருடைய பிரசன்ஸ் அவருடைய சமூகத்தில் இருக்கிறனால 40 நாள் அவரு அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. கீழே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. அவங்க பார்த்தாங்க, மேலே திரும்பி திரும்பி பார்த்தாங்க. மோசே வர மாதிரி தெரியல. உடனே அங்க இருக்கிற ஆரோனை கூப்பிட்டு, மோசே வருவாரோ இல்லையோ தெரியல, நீ எனக்குன்னு ஒரு கன்றுக்குட்டிய ஒரு கடவுளை நம்மளே செஞ்சிடலான்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்க எல்லா நகையெல்லாம் போட்டு அவங்க ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அவர்கள் சொன்னார்கள், இந்த கடவுள் தான், இந்த கன்றுக்குட்டி தான் எங்கள் கடவுள், இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை எகிப்திலிருந்து வெளியே வந்துச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், விக்கிரக ஆராதனை எனக்கு அருவருப்பு என்று மோசே நான் உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், என் ஜனம் சொல்ல, உன்னுடைய ஜனம், நீ கூட்டிட்டு வந்த ஜனம் என்ன பண்ணிட்டாங்க? அந்த விக்கிரக ஆராதனைக்கு தங்களை விற்று போட்டு விட்டார்கள். நீ அவர்கள் நிர்வாணமாய் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறங்கி வந்து பார்த்தா மோசே அங்க பார்க்கிறாரு. பார்த்தா ஜனங்க நிர்வாணமாய் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுடைய தெய்வம் இந்த கன்றுக்குட்டி என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, நானு ஆபிரகாமுக்கு சொன்னனால, வாக்குத்தத்தம் கொடுத்தனால நான் உங்களை அழிக்க மாட்டேன், ஆனா நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஆண்டவருடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரே வித்தியாசம் தெரியுமா? ஆண்டவருடைய சக்கீனா மகிமை இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடையே போனது. அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்தா, கோணலானவைகளை சபையாக்கினார். காரணம் என்ன? ஆண்டவருடைய சக்கினா மகிமை பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக கர்த்தருடைய மகிமை அவர்களோடு கூட வந்தது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவங்க உணர்ந்தாங்க. இந்த சாயங்கால நேரத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா இந்த இடத்துல இருந்து நீங்கள் போக வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் வந்துருச்சுன்னா அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் அநேக
அநேக காரியங்களை நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் அது தேவை, இது தேவை. எல்லா தேவைகளை பார்க்கலும் ஒரு உண்மையான தேவை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னம். அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் சொன்னாரு, என் பிரசன்னம் அந்த ஜனங்களோடு போகாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம இருந்தா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு? புதுசா ஏதாவது சொல்ல போறாரா? இல்ல, உங்க கையில எழுதி கொடுத்திருக்கிறாரு. நீ என்ன பண்ணாத, நீ பொய் சொல்லாது இருப்பாயாக, பொறாமப்படாது இருப்பாயாக, மற்றவர்களுக்காய் ஜெபி. எத்தனையோ விண்ணப்பங்களை, எத்தனையோ பிரமாணங்களை ஆண்டவர் எழுதி உங்க கையில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆமென். ஆண்டவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் அப்படிதான் இங்கே சொல்றாரு, இந்த ஜனங்க எனக்கு கீழ்ப்படியாத ஜனங்க, அவங்களோடு நான் வரமாட்டேன், ஆசீர்வாதம் தரேன், எல்லாம் தரேன்னு சொன்னாலும் மோசே சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு தேவை. இரண்டாவது அவர்கள் செய்த தவறு என்னவென்று சொன்னால் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள், ஒரு கன்றுக்குட்டியை செய்கிறார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு, சொல்லுங்க எல்லாரும், வானம் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்ற சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கரம். அவ்வளோ பெரிய தேவனை ஒரு சாதாரண கன்று குட்டியாக பொம்மையா செஞ்சு வச்சு இதுதான் எங்க கடவுள்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு அருவருப்பா இருக்கிறது. விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு, ஆண்டவருக்கு பிடிக்காது. நீங்க நல்லா இருக்கும்போது, நீங்க நல்லா உயிரோடு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன பொம்மையை எடுத்து வந்து உங்க பையனோ பிள்ளையோ ஒரு பள்ளியவோ ஒரு என்னத்த ஒரு குரங்கையாவது வச்சு இதுதான் எங்க அப்பான்னு சொன்னா, அல்லேலூயா, எத்தனை பேர் பரவாயில்ல, நம்மளை விட குரங்கு பெட்டரா இருக்கு பார்க்கறதுக்கு, அப்படி எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? சந்தோஷப்பட மாட்டோம். அந்த பையனை ஒரு அடி வேண்டா, நான் இங்க உயிரோட இருக்கிறேன், இந்த குரங்க பார்த்தா உனக்கு அப்பா மாதிரி இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதை தான் ஆண்டவர் செய்யறாரு. இஸ்ரவேல் என்னுடைய ஜனம், ஹல்லேலூயா, அவர்களை நான் என்ன பண்ண, தாயின் கருவில உருவாகும் அழைத்தேன் என்று சொல்லுகிறார். அவளை ரட்சித்து அபிஷேகித்தேன். உங்களை கர்த்தர் அப்படிதான் அன்பு கூர்ந்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சொல்லலாம், எங்க வீட்டில் விக்கிரகலாம் இல்லை, எந்த பொம்மையை நாங்க வழிபடுவதில்லை என்று நீங்கள் சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை வேற எதுக்காவது கொடுத்து, அதுதான் விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு பயப்படுறதை விட வேற எதுக்காவது பயந்தீங்கன்னா அதுதான் விக்கிரகம். ஆண்டவரை நம்புவதை விட வேற எதையாவது நீங்க இன்னும் அதிகமா நம்புறீங்களா, நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? முதல்ல கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறாரு. ரெண்டாவது விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. அல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிற 115ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, விக்கிரகம் என்ன பண்ணாது? கண்ணிருந்தும் பார்க்காது, காதிருந்தும் கேட்காது, தொண்டை இருந்தும் பேசாது, அவைகளுக்கு ஜீவன் இல்லை. அவைகளை செய்கிறவர்களும் அவைகளை விசுவாசித்து சேவிக்கிறவங்களும் கும்பிடுறவங்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க. ஆனா நானோ உன்னை உயிருள்ள ஜனமாய் படைத்து வைத்திருக்கிறேன். நான் உயிருள்ள தேவன், நான் இன்றும் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், அவர் உங்களை கர்த்தரை உண்மையோடு முழு இருதயத்தோடு என் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்டா சொல்லுவாங்க, வியாழக்கிழமை சர்ச்சில் ஜெபம் வச்சிருந்தோம், வெள்ளிக்கிழமை 12 மணி நேரம் ஜெபம், மறுபடியும் சனிக்கிழமை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஏன் வரல அப்படின்னு கேட்டா ஒரு காரணத்தை சொல்றீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு விக்கிரகமா இருக்குது. அது எதுவா இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது எல்லாத்தை விடையும் நீங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் அவர்களுக்காக எத்தனையோ காரியங்களை செய்கிறாரு. அவங்க வெளியே வந்து பார்க்கிறாங்க, வானத்திலிருந்து அவர்களுக்காய் மன்னா கொடுக்கப்படுகிறது. எல்லாத்தையும் அனுபவித்து விட்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நன்றி இல்லாத ஒரு இருதயம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களால முழுமையா உணர முடியலையா? நன்றி இல்லாத இருதயம்.
இன்னைக்கு நன்றி இல்லாத இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவாராங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நன்றியை அவர்கள் நன்றி அறிவுள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தரலாம். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை இந்த வெற்றியின் மேல் இல்லை, வெற்றியை கொடுத்த ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சில ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்க நம்பிக்கை இந்த ஆசீர்வாதத்து மேல் இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு, நன்றி இல்லாமல் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். 4வது, இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏன் ஆண்டவர் போக மாட்டேன்னு சொன்னார் தெரியுமா? 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க வணங்கா கழுத்துனா என்னன்னா, கேட்கறதெல்லாம் கேட்பாங்க, ஆனா அவங்க செய்யறதான் செய்வாங்க. வணங்கா கழுத்துள்ளவர்கள் பெருமை உள்ளவர்கள். வணங்கா கழுத்துக்கு ஆப்போசிட் தாழ்மையின் குணம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இடைப்படணுமா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணரணும்னா நீங்க தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்க வணங்கா கழுத்துள்ளவங்களா இருந்தாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது, கிருபை வரங்களை கொடுக்கும் பொழுது, தாளந்துகளை கொடுக்கும் பொழுது, இதெல்லாம் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த தாழ்மையாய் நம்மை பாதுகாத்து கொள்ளுவோம். நம்முடைய இருதயத்தில் மேட்டிமை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. பெருமை வந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு எடுபட்டு போயிடும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறவர்களையும் தான் அவங்களுக்கு எல்லாம், அதுதான் அவங்களை தனியா தனியா எடுத்து காண்பித்தது. அதனால தான் பாடல் வரிகள் எப்படி சொல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு வருவதினால். எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும்? கடைசி அங்கே மோசே சொல்றார் பாருங்க, ஒரு அருமையான ஜெபத்தை சொல்லுகிறார். 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 114ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அருமையான ஜெபம், மோசேயின் ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 33:15, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம், அதாவது உம்முடைய பிரசன்னம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, எல்லாமே தரேன், தூதரை அனுப்புறேன், எல்லா ஆசீர்வாதத்தை தரேன். எத்தனை பேர் இல்லை ஆண்டவர் ஆசீர்வாதம் போதும், நீங்க வந்தாலும் வரலைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படி நீங்க சொல்லுவீங்களா எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த உலகத்துல எந்த ஆசீர்வாதத்தை விட உங்க பிரசன்னம் என் கூட வந்தா எனக்கு போதும், உங்க சமூகம் என் கூட வந்தா போதும். அது எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். கோணலானவைகளை செவையாய் மாற்றுகிற தேவ பிரசனம், முடியாததை சாத்தியமாக்குகிற தேவ பிரசனம். நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் ஆண்டவரே உங்க பிரசனம் என் கூட வரணும் ஆண்டவரே, அந்த பிரசனத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கேட்குறீங்க ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தருவீராங்க அப்படின்னு சொல்றாங்க? ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே என்கிட்ட என்னென்ன கீழ்ப்படியாம இருக்கிறதோ அதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. யோவான் 14:21 ஆண்டவர் சொல்றாரு, என்னை நேசிக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறான். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க வேதத்தை வெறுக்க முடியாது, வேத வசனத்தின்படி வாழாமல் இருக்க முடியாது, கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, நன்றி இல்லாத இருதயம் இருக்கக்கூடாது, வணங்க கழுத்துள்ள ஜனமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும். உங்க சமூகம் எனக்கு கூட வரட்டு சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்து தான் போகணும். நீங்க வந்த மாதிரியே போகக்கூடாது, நீங்க வந்த மாதிரியே போகக்கூடாது. ஆண்டவரே உங்க பிரசன்னம் என்னை தொடட்டும், உங்க பிரசன்னத்தை நான் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள். ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னம் இன்னும் முழுமையா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றவங்க அவங்களுக்கு ஜெபத்துல டைம் போறதே தெரியாது. மணிக்கணக்கு ஆண்டவருடைய சமூகத்துல மோசே 40 நாள் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலேயே அவன் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்னு சொன்னா உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணும். மோசேயின் முகத்தை அவர்களால் பார்க்க முடியாமல் இருந்தது, காரணம் தேவ பிரசன்னம்.
ஹalleluya. ஒரு ஷக்கினா மகிமை இந்த சாயங்கால நேரத்தில் எங்களை மூடுவதாக. ஓ ரகதரபா லிபதரந்தரபோ. அந்நிய பாஷையில பேச முடிந்தவங்க விடுதலை ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நீங்க கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. வானத்து மன்னா காடையும் தண்ணீரும் திரளாய் பெருகி ஓடினாலும், வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? கரங்களை உயர்த்தி நீர் வாரும் என்னுடன் வாரும் இந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும் என் முன் செல்லும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னம். உண்மையா எத்தனை பேர் சொல்றீங்க? உந்தனின் பிரசன்னம் உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னம் போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னம் போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. ஆண்டவரே, எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்று சொன்னார். அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை இல்லை அப்பா. நீர் வாரும், என் உடன் வாரும் அப்பா. நாங்க எங்கெங்கெல்லாம் போறோம் உங்க பிரச்சனையா கூட வரட்டும். ஹalleluya. உம்முடைய மகிமையின் மேகம் என்னை மூடுவதாக. உம்முடைய சக்கினா மகிமை என்னோடு கூட வருவதாக. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவ பிரசன்னம், நம்முடைய குடும்பங்களை மாற்றுகிற தேவ பிரசன்னம். எத்தனை பேர் கேட்கிறீங்களோ நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்காய் நன்றி. லிகாதரகதரபா. விலை கொடுத்து வாங்க முடியாத உம்முடைய பிரசன்னம். ஓ மகிமையின் மேகமே. லிகாதரா. உன்னனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை உந்தரின் பிரசன்னம் போதுமே. உள்ளமெல்லாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த சாயங்கால நேரத்தில் உங்க தேவை எதுவாய் இருந்தாலும் ஒரே பதில் உங்க பிரசன்னம். ஆண்டவரே உங்க சமூகத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசன்னம் எங்களோடு வருவதற்காய் நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களோடு உங்க பிரசன்னம் டிராவல் பண்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களிடத்தில் வணங்கா கழுத்து இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, நன்றி இல்லாத இறுதி இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறக்கூடாது கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் உங்க பிரசனையோடு கூட வரட்டும். விசுவாச ஓட்டத்தில் எங்களோடு வருவதாக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய மகிமையின் மேகம் கூட போவதாக. நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. உங்க பிரசனை வந்தா போதும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவ மகிமையின் பிரசனை எங்களை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் சபையை மூடிக்கொள்ளட்டும், குடும்பங்களை மூடிக்கொள்வதாக.
கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனி ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். மீதம் எடுக்க உதவி செய்யும். கடன் இல்லாமல் வாழ உதவி செய்யுங்க அப்பா. எல்லா குடும்பத்திலையும் சமாதானம் சுகம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக கர்த்தர் அப்படி செய்வீரா இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.